ஆசிர்வதியுங்கள் அப்பா. சகல கலைகளிலும் மேம்பட்டு திகழ்வாயாக. எழுந்திரு ராமானுஜா. காந்திமதி, நம் ராமானுஜன் மீண்டும் கல்வியை தொடங்குவதால் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு இருக்கிறாய், அப்படித்தானே? ஒரு விதத்தில் அது மகிழ்ச்சி என்றால், மற்றொரு விதத்தில் ஆதிகேசவனை என்று நம் கோவில் சென்று தரிசனம் செய்வேனோ அன்றுதான் மீண்டும் பாடத்தை சொல்லிக் கொடுக்க துவங்குவேன் என்ற உங்கள் சபதத்தை ராமானுஜனுக்காக தளர்த்தியதில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அதற்கு காரணம் இருக்கிறது காந்திமதி. என் ஆதிகேசவனை கூர தேசத்தில் சேவித்தேன். அந்நிகழ்ச்சி என்னுள் புது தெம்பை கொடுத்துள்ளது. உண்மைதான். உங்களுக்கு பெருமாளை தரிசித்ததில் புது பொலிவு என்றால், நம் ராமானுஜனுக்கு கூரேசனை சந்தித்த பிறகு முகப்பொலிவு பன்மடங்கு கூடியிருக்கிறது இல்லையா ராமானுஜா? அம்மா, நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. திருக்கட்சி நம்பிகள் அன்று என்னை சந்தித்து சில அறிவுரைகளை கூறினார். அது சிறு விதையாய் என்னுள் புதைந்தது. இப்போது கூரம் சென்றதில் தெய்வானுகூலமாக கூரேசனை சந்திக்க நேர்ந்ததில் அவ்விதை நர்சகுணமாக துளிர்விடத் தொடங்கிவிட்டது. எது எப்படியோ விரக்தி என்னும் இருள் நம் அகத்திலிருந்து தூர விலகிவிட்டது என்பது மட்டும் புரிகிறது. சரி, அகத்து பணி பாதியில் நிற்கிறது. நான் அதை சென்று கவனிக்கிறேன். தாங்கள் உங்கள் புத்திரனை கவனியுங்கள். சரி காந்திமதி. ராமானுஜா, காலை அனுஷ்டானங்கள் அனைத்தும் முடிந்தாகிவிட்டதா? ஆயிற்று அப்பா. சரி, அமர்ந்து கொள். ராமானுஜா, எம்பெருமானையே குருவாக தியானம் செய்து கொள். ராமானுஜா, நீ கற்கும் வித்தைக்கு பெருமை என்று எதை கருதுவாய்? அடியேன் கற்கும் கல்வி எதிர்காலத்தில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்படும் என்றால் அதுவே அடியேன் கற்கும் கல்விக்கு பெருமை என்று கருதுகிறேன். நல்லது குழந்தாய். தற்போது உனக்கு சாம வேதத்திலிருந்து ஒரு பாடம். அதை நன்கு மனதில் நிறுத்திக்கொள். ஆகட்டும் அப்பா. சாம என்பதற்கு அனைவரும் சுகமாக வாழ்வதற்கு பகவானை பாடி துதிப்பது என்று பொருள். பக்தி பெருக்கால் நாம் பகவானை பாடி துதிக்கும் போது பெருமாள் உள்ளம் குளிர்ந்து நமக்கு வாழ்வதற்கு வேண்டிய ஆற்றலை அருள்கிறான். சாம வேதத்தை ஸ்ரத்தையுடன் போதுவதால் உயர்ந்த இலக்கான அப்பரமனையே நாம் அடையலாம். அப்பா, தங்கள் வாக்கால் அவ்வேதத்தை அடியேன் செவியுற்று அனுதினமும் ஓதி நிச்சயம் அதன் இலக்கை அடைவேன். நல்லது.